Taste the Daily. கோவையில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட செல்வபுரம் முத்துசாமி காலனியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்களின் துன்பத்தை அறிந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் அறிவுறுத்தலின் பேரில் வட்ட கழக செயலாளர் பாசு ஆறுமுகம் மற்றும் அம்மா பேரவை பகுதி செயலாளர் SR குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உதவி செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் ஏரியின் கரைகளில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏரியின் நீர் மாசடைவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நீர்வளத்துறைக்கு சொந்தமான இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் மூலம் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்நிலையில் இந்த ஏரியின் கரைகளில் வியாபாரிகள் சிலர் இறைச்சி கழிவுகள், குப்பைகள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் கொட்டுவதால் ஏரி தண்ணீர் முற்றிலும் மாசடைந்து துர்நாற்றம் வீசி வருவதுடன் விவசாயிகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சீர்கெட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் விடியா திமுகவின் நீர்வளத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.